ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் அசைந்தால் அசையும் உலகம் எல்லாமே, பாட்டும் நானே, பாவமும் நானே. பாவமும் பாவமும் கிடையாது, பாவம். அழகு. பாவம்னா நடிப்பா? ஐயோ, எனக்கே குழப்புது. சரி, ஓகே, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அந்த ஹாப்பி மூடில் தான் வந்து அது மைண்டில் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஃப்ளோவில் பாட்டை பாடிட்டு தப்பாக போடக்கூடாது. சிவாஜி சாருடைய ஆன்மா என்னை பார்த்து கோச்சிக்காது. ஓகே, இன்னைக்கு நம்ம எம்ஜிஆர் அவர்களுடைய அட்டகாசமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். அவருடைய தக்கு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ என்ன கொடுக்குறாங்க தக்கு, அப்போவே கொடுத்துருக்காரு அப்படின்ற அந்த சம்பவங்கள். இன்னைக்கு ஓவராலாக வந்து அப்படியே ரஃபாக சொல்லிடுறேன் என்னென்ன இன்சிடெண்ட்டை பற்றிலாம் பேச போகிறோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து லதா மேம் அவங்கள எடுத்துக்கலாம். உலக சுற்று வாலிபன் படம் ஃபர்ஸ்ட் மூவி அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற வாய்ப்பை வந்து அவங்களே வந்து புதிகம் இன்டர்வியூவாக இருக்கட்டும், அப்புறம் சங்கர கணேஷ் அவங்க ஸ்டேஜில் பாடும்போதாக இருக்கட்டும், இந்த இடங்கள்லாம் இப்போ நான் சொல்ல போகிற தகவலை வந்து அவங்களே பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு ஃபன்னான இன்டர்வியூ, நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. அந்த இதில் உள்ள தகவலை தான் நான் சொல்ல போகிறேன். அது போக இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துக்கிட்டே இருக்கும். அது என்னன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு எப்படி வந்துச்சு அப்படின்றபோது அவங்க 9th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து நடிக்கணும்னு ஆசை இருந்திருக்கு. ஆனா அது கம்மியான ஏஜ். சேம் வந்து அவங்களுக்கு வந்து டான்ஸ் தவிர எதுவும் தெரியாது அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து இதில சொல்லியிருந்தாங்க. கூடவே வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அந்நேர விருப்பம் இல்லாம தான் இருந்திருக்கு. இப்ப அப்படியே உள்ள போனீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுடைய சந்திப்ப வந்து அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, அவங்க டான்ஸ் ஆடுன ஸ்கூல்ல ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த ஃபோட்டோவும் பிளஸ் இங்க எம்ஜிஆர் அவர்கள் அவங்க தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய ஃபோட்டோவும் ஒரே இடத்துல மிங்கும்போது ஒரே ஃபோட்டோகிராஃபர் தான் இருந்திருக்காரு. அப்போ அந்த ஃபோட்டோவ பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருது. அப்ப யார் இவங்க அப்படின்னு கேட்கும்போது, இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ போனோனே எடுத்தோனே யாராவது போய் சினிமாக்காரங்க பண்ணா ஒரு தயக்கம் அப்படின்றது பேசிக்கா இருக்கும். பட் இவர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கிறதுனால, அதுக்கு வந்து போயிட்டு பேசியிருக்காங்க. பேசின 2டே நாள்ல வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் கால் ஷீட் போட்டிருக்காங்க. போட்டது மட்டும் இல்லாம அவங்க லிஸ்ட் அப்படியே போட்டாங்க. நாங்க போய் பார்க்கும்போதே அங்க வந்து டைரக்டர் நீலகண்டன் இருந்தாங்க. அப்புறம் வந்து இன்னொரு பேர் சொல்லியிருந்தாங்க. செம்ம பேரு. ஆர்டிஸ்ட் இல்லாம டான்ஸ் மாஸ்டர்ஸ் அவங்க பேர் எல்லாமே சொன்னாங்க. ஒரு பேரு அப்படியே பூவையாரோ சம்திங் ஒரு வித்தியாசமான பூல தான் ஆரம்பிச்சது ஒரு பேரு. புலியூர் சரோஜா. எஸ். அவங்க இன்னும் நெறைய அப்படியே ஒரு லிஸ்ட் போட்டாங்க அவங்க. அப்ப இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுத்துருக்காங்க. அப்படியே மூவ் ஆகும்போது இந்த இன்சிடென்ட்ல ஒரு தக்கு இருக்கு. செம்ம தக்கு எம்ஜிஆர் குடுத்தது தான். அதாவது எப்படின்னா, இப்போ ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணியாச்சு. எல்லாம் போயாச்சு. அது ஒரு 3 மாச கேப்ல வந்து இவங்க வந்து கொஞ்சம் ஸ்லிம்மா ரொம்ப இருந்திருக்காங்களா, இப்ப மாரிலாம் அப்ப கிடையாதுன்னு அவங்க இன்டர்வியூல தான் சொன்னாங்க. அப்ப கொஞ்சம் வெயிட் போட சொன்னாங்க. அப்படிங்கும்போது நல்லா சாப்பிட்டு வெயிட் போடுறதுக்கு ஒரு 3 மாசம் தான் வந்து அந்த டைமிங் பீரியட் அப்படின்றது இருந்திருக்கு. அப்போ இது அடுத்த கட்டத்துக்கு நகருது. நகரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ்லாம் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஷூட்டே எனக்கு வந்து அப்படியே லிஸ்ட் விடுறாங்க. ஹாங்காங், ஜப்பான் அப்படின்ட்டு. ஏன்னா உலகம் சுற்றுவாலிபன் படம் எப்படிலாம் எடுத்தாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. ஐயோ! கணக்கு கிடைக்காத கண்கொள்ளா காட்சியா இருக்கும் படம். அப்போ என்ன அப்படின்னா, இவ்ளோ விஷயங்கள் வந்து ஒரு புள்ளியில வந்து இணையுது. இப்போ மொத ஷாட் வைக்கிறாங்க. ஓடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து ஓடி வரணுன்ற மாரி ஷாட் எடுத்திருப்பாங்க போல. அப்போ வந்து ஷூட்னாலே எப்படி இருக்கும்? அதுவும் எம்ஜிஆர் எப்படி இருக்கும்? தலைவரு பயங்கர கூட்டம், க்ரவுடுக்கு மத்தியில போறாங்க. அந்த ஹேப்பியே வேற மாரி இருக்கும் இல்லையா? ஆனா என்னன்னா, அவங்க ஓடி வந்திருக்கிறாங்க. க்ரவுட பார்த்து ஒரு சின்ன பதட்டம் எல்லாமே இருந்திருக்கு. அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில வந்து என்ன அப்டின்னா, ஓடி வரும்போது கூப்ட்டு வந்து "என்னமோ எதுவும் பொருள் எதுவும் தொலைச்சிட்டியா?" அப்டின்னு இருக்காரு டைரக்டரு. என்ன சொல்றாங்க அப்டின்னு பார்த்தா, "எதோ கீழ பார்த்துக்கிட்டே வந்தியா? கேமரா பார்த்து ஓடி வரணுமா?" அப்டின்னு இருக்காங்க. அந்த தயக்கம் இதெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் அவர்கள் வந்து பக்கத்தில உட்கார்ந்து பேசியிருக்காங்க. "என்ன வேணா ஒண்ணு பண்ணலாமா?" அப்டின்ட்டு. "ஹீரோவ மாத்திருவோமா?" அப்டின்னு இருக்காரு தலைவரு. அவங்க விழுந்து விழுந்து சிரிச்சுட்டாங்களாம். எப்டின்னு பாருங்களேன். அதாவது கூட இருக்க ஒரு ஹீரோயின ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வைக்கிறதுக்காக, அவங்களுக்குள்ள அவங்க ஏஜ் என்ன? நம்ம ஏஜ் என்ன? நம்ம ஒரு ஸ்டாண்டர்டா இதெல்லாம் தாண்டி அவங்க கூட நெருக்கமா பழகி, அத வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்றது இருக்கு இல்லையா? அந்த நகைச்சுவை திறனோட, அதுதான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் இதுதான் பண்ணியிருக்காங்க. என்னடா இந்த வீடியோ பார்த்துட்டு இத பத்தி தெரியாதவங்க ஏதோ கதை விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நெனைக்காதீங்க. அதான் அவர்கள் இன்டர்வியூவே இருக்கு. நான் சொல்றது அனைத்தும் உண்மை. ஓகேவா? இது மட்டும் கிடையாது. அவங்க பர்த்டேக்கு வந்து "உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது வந்து ரிங்ன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க போல. அதுக்கு வைர மோதிரம் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் விட ஒரு படி தாண்டி இத நெறைய பேருக்கு மேபி தெரிஞ்சிருக்காது. இதுவும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. நான் ஒரே ஒரு இன்டர்வியூல தான் பார்த்த மாரி தெரிஞ்சது. மத்த இன்டர்வியூல எதுவும் பதிவு பண்ண மாரி தெரியல. லதா அவர்கள் அவங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய
பூஜை அறையில இருக்கக்கூடிய நடராஜர் சிலை வந்து எம்ஜிஆர் அவர்கள் கிஃப்ட் பண்ணதானா. எனக்கு இந்த கிஃப்ட் பண்ணதுன்னு சொன்னோனே எனக்கு வேற வேற அதர் ஆர்டிஸ்ட்டுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்களா, அதெல்லாம் என் மண்டைக்குள்ள வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு ஸ்டண்ட் கலைஞர் வந்து இத நான் ஆக்சுவலா இந்த ஸ்டண்ட் கலைஞர பத்தி பேசணுன்ற மைண்ட்லயே வரல. பட் எனக்கு அவங்க வந்து ஒரு ஒரு கட்டு பணத்துல அப்படியே எடுத்து குடுத்தாங்க. அந்த டயத்திலேயே. அப்ப வந்து ஒரு 5,800 ஏதோ சம்திங் இருந்தது. அத வச்சு நானு வீட முடிச்சேன். அப்ப எல்லாமே ரேட் கம்மியா இருக்கும் இல்லையா? அந்த டயத்துல. அப்ப அது முடிச்ச பிறகு மீதி பணத்த போய் எல்லாம் எனக்கு கனெக்ட் ஆன போய் குடுக்க போம்போது, எம்ஜிஆர் போய் சொன்னா அடி துவைச்சுருவாரு. அப்படின்றதே மென்ஷன் பண்ணி, கூடவே போனோனே அவர பார்த்து இவர் சொன்னதா இது வந்து பதிவு பண்ணியிருக்குது. ஒரு வீடியோ தான் பார்த்தேன். ஏவிஎம் வீடியோல இதுல ஒண்ணு தான் நான் பார்த்தேன். அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "உன்னோட குழந்தை உனக்கு 2 பொம்பள புள்ள தானே, அப்போ நகை எடுத்து போடு" அப்படின்ட்டாங்க அப்படின்ட்டு, அந்த ஒரு அபரிவிதமான அன்பு அவங்க என்ன பண்ணுனாங்க, அத ஃபுல்லா அதுவும் சும்மா கிடையாது. அவரு என்னன்னா கரெக்ட்டான விஷயத்த பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் வந்து எம்ஜிஆர். ஏன் அத சொல்றேன் அப்படின்னா, இடம் புடிச்சுட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு, "எங்க?" அப்படின்னு கேட்கும்போதே அவர் சட்டசபையில இப்படிதான் அந்த அந்த வீடியோல இப்படித்தான் இருப்பாரு. இப்படி வந்து பத்திரத்த எடுத்து போய் காட்டுனோனே, "சரி ஓகே. சாமி படத்துல வச்சுட்டு உள்ள பீரோக்குள்ள வச்சுரு" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இத அவங்களே பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. வாங்குனவன் தான் என்னைக்குமே இத நான் வாங்குனேன் அப்படின்னு சொல்லுவான். குடுத்தவன் வந்து என்னன்னா, சொல்லணும் சொல்லலாம். அது வந்து அதையும் அவங்க தாராளமா இருக்கிறத தாண்டி அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாரி இன்சிடென்ட்லாம் நடக்கிறதுனால, இவங்க எல்லாமே பயன் பெற்றவர்கள் தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் இந்த வீடியோ மேக் பண்றேன். ஸோ இத பேசுறதுல ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். அப்போ 2 இது சொல்ட்டேனா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் கோயிலுக்கு பூஜை வச்ச நத்தமேடோ ஏதோ ஒரு சம்திங் ஒரு பிளேஸ் போட்டிருந்துச்சு. ஒரு சில இதுல திருவெற்றின்னு போட்டிருந்தது. அதாவது எம்ஜிஆர் கோயில் இருக்கிற இடத்த சொல்றேன். அது இப்பவும் வழிபட்டுட்டு வராங்க. அது எல்லாமே போய்க்கிட்டு இருக்கு. முக்கிய தலைவர்கள்லாம் அங்க போறது. ஸோ ஒரு எலக்ஷன் டயத்துல பயங்கரமான க்ரௌடோட அந்த பிளேஸ் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத தாண்டி, பட் எதுக்கு நான் இப்ப இத சொன்னேன் அப்படின்னா, அது ஒரு பிளேஸ்ல இருக்கா? இல்ல 2 பிளேஸ்ல இருக்கா? இல்ல 2, 3 இடத்துல கட்டிட்டாங்களா எம்ஜிஆர் கோயில் அப்படின்ற டவுட்டே எனக்கு வந்துச்சு. அதனால தான். ஏன்னா இது வந்து ஒரு மனிதன் வந்து எந்த அளவுக்கு வந்து மனசுல இறங்குனா, அப்படி ஒரு விஷயத்த வந்து பொதுமக்கள் உருவாக்குவாங்க, ரசிகர்கள் உருவாக்குவாங்கன்னு இல்லையா? அது வந்து உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். நம்ம வந்து நாத்திகம், ஆத்திகம் அதுக்குள்ள போகாம, அன்பின் வெளிப்பாடுல மட்டும் நான் அந்த விஷயத்த சொல்றேன். சரிங்களா? அந்த அன்பின் வெளிப்பாடுக்காக அவங்க எந்த அளவுக்கு இறங்கியிருக்காங்க அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். ஓகேவா? இந்த இன்சிடென்ட். அப்புறம் வந்து அடுத்த பெக் அப்படின்னா, பாண்டியராஜ் அவர்கள் தான். அவரோட மொழி வந்து ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அத வச்சு ஒரு இன்சிடென்ட் தான். கேஷுவலா நீங்க அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. அவர் வந்து தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கல்யாணத்துக்கு வராங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பாண்டியராஜ் அவர்கள் கால்ல விழுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் விழுவாங்க சடனா. அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க போயிருக்காங்க இல்லையா? இதுக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்ததுக்கு வந்து நன்றி சொல்லி யாரு? பாண்டியராஜ் அவர்கள் வந்து அதுக்கு சொல்லாம இருந்திருப்பாரு போல. அதுக்குள்ளயும் காலம் கொஞ்சம் போயிருச்சு. எவ்வளவு தூரம் போயிருச்சுன்னா, கரெக்ட்டா 10 மாசம் போயிருச்சு. இத நான் எத வச்சு நானா மென்ஷன் பண்றேன் இந்த இடத்த. அவரோட இன்டர்வியூல கேட்ட விஷயத்தையும் இது இப்படித்தான் நடந்திருக்கும்ன்றத வந்து நான் பேசுறேன். மேபி இத வந்து பாண்டியராஜ் அவர்கள் பார்த்தாருன்னா, அந்த தம்பி சொல்றது கரெக்ட் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கண்டிப்பா அதுக்கு விளக்கம் குடுப்பாரு. அது என்னன்னா, ரிட்டர்ன் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு போனதுக்கு இவங்க வந்து நன்றி தெரிவிக்கல அப்படின்ற மாரி. வேற பிஸில இருப்பாங்களா, அந்த மாரி கூட இத வச்சுக்கோங்க. சொல்லக்கூடாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? அப்போ இப்படி இருக்கு. இந்த கேப் எதுக்காக நான் விடுறேன் அப்படின்னா சொல்லிடுறேன். இப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருக்காரு இல்லையா? அவரு கால் வருது. பேப்பர்ல நியூஸ். இந்த மாரி பாண்டியராஜ் அவர்களுக்கு ஹீரோக்கு பையன் பொறந்திருக்கான் அப்படின்ற மாரி நியூஸ் வந்திருக்கு. கால் பண்ணி இந்த மாரி வாழ்த்துக்கள் சொல்லி, இந்த மாரி பையன் பொறந்திருக்கான்னு முடிச்சு அடுத்த கேள்வி கேட்டிருக்காப்புல. "எத்தன மாசம் ஆச்சு?" அப்படின்னு இருக்காப்புல. 10 மாசம் ஆச்சு. அப்படின்னு அடுத்த செகண்டு இதே ஆர்வத்த வேலையிலயும் காட்டணும் சரியா? அப்படின்ற மாரி ஏதோ சம்திங் சொல்லிட்டு உடனே ஃபோன வச்சுட்டாப்லயாம். எந்த அளவுக்கு அப்படின்னு பாருங்க. ஃபன்னா இருந்துச்சு இத கேட்கும்போது. இதுவும் பாண்டியராஜ் அவர்கள் பதிவு பண்ண விஷயம் தான். பட் அந்த கேப்க்கான இன்சிடென்ட் 10 மாசம் தான் அதுவும் தெரியும். ஸோ இதுல நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு இத நான் உங்களுக்கு கரெக்ட்டா டெலிவரி பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இதுக்கு விளக்கம் குடுக்கணும்னா மறுபடியும் பாண்டியராஜ் அவர்களே தான் வந்து விளக்கம் குடுக்கணும். ஸோ இது ஒரு இன்சிடென்ட். இப்போ வந்து நம்மளுடைய வில்லன் நம்பியார் அவர்கள். அவர் வந்து செம்ம ஃபன்னா 1999ல சன் டிவில உள்ள இன்டர்வியூ நெனைக்கிறேன் அது. அதோட கிளிப்பிங் பார்க்கும்போது அத பார்த்தேன். அதுல வந்து என்னன்னா, இந்த மாரி ஒரு பெர்சன் சம்ஒன் வந்து நார்மலா ரோட்ல பார்ப்பாங்கல்ல போகும்போது, "என் அண்ணன எதுக்கு அடிச்ச?" அப்படின்ட்டு இந்த வறண்டு இழுப்பாங்க இல்லையா? அந்த ஸ்டைல்ல பேசியிருக்காப்புல. அவர் இன்டர்வியூல அவர் பேசும்போது, நம்பியார் அவர்களுடைய அந்த ஃபேஸ்லயே அந்த ரியாக்ஷன் தெரிஞ்சது. எங்கள் வீட்டு பிள்ளை படத்த ஒட்டி. அப்போ வந்து நான் எப்பப்பா உங்க அண்ணன அடிச்சேன்? அப்படின்ற மாரி பேசியிருப்பாங்க போல. அதுக்கு பிறகு, எங்க தலைவர அடிச்சுல அப்படின்ற மாரி பேசியிருக்காப்புல. அப்புறம் தான் சரி எம்ஜிஆர் தான் சொல்ல வராங்களா அப்படின்ட்டு. ஏம்பா என்னையும் உங்க தலைவர் அடிச்சாரு. அதெல்லாம் நீங்க கேட்கல அப்படின்ற மாரி பண்ணியிருக்காரு. ஆனா அவங்க குதர்க்கமாவே பேசியிருக்காங்க. அந்த குதர்த்தல்
அந்த குதர்க்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னால ஒரு அபரிவிதமான ஒரு அன்பு இருக்கு. அதைத்தான் நம்ம பார்த்துக்கணும். அவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னா, ரைட்டு இது அந்த டைப் நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரிப்பா அடிக்கலாப்பா அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. இது எல்லாமே எம்ஜிஆர் சார்ந்து மற்றவர்கள் வந்து அவர்களுடைய நினைவுகளை பகிர்ந்த விஷயம். அப்போ இப்ப பாருங்க, லதா அவர்களை பத்தி நம்ம ஒரு இன்சிடென்ட் பேசணும். எம்ஜிஆர் அவங்களுக்குள்ள இன்சிடென்ட் எப்படி நடந்தது, அவங்க கொடுத்த அன்பு பரிசுகள் 2 நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இவங்க யாரு பாண்டியராஜ் அவர்கள் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க வி.கே. ராமசாமி அவரை பத்தி சொல்ல விட்டோமே, அது செம்ம இன்சிடென்ட். ஏன்னா எனக்கு ரொம்ப அது ஒரு ஃபேவரட்டான படம். பல்லாண்டு வாழ்க்கை தான். அந்த படத்துல வந்து ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. அத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பர்ட்டிகுலரா வந்து ஒரு இன்சிடென்ட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா, இவங்க ஃபுல்லா கடன் வந்து வந்திருக்கு. ஏன்னா நடிக்கிறதுல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இவங்க ப்ரொடியூஸரும் பண்ணியிருக்காங்க வி.கே. ராமசாமி அவர்கள். அப்பம்போது வந்து அதுல ஏற்பட்ட நட்டம், இத வந்து மேனேஜ் பண்ண முடியாது இல்லையா? இப்படி வந்து இருக்குது. இப்படி இருக்கும்போது பர்ட்டிகுலரா என்னன்னா, இத சமாளிக்க முடியலன்ற இந்த தகவல கேட்டுட்டு எம்ஜிஆர் அவர்களே போயிட்டு, "சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னைய வச்சு ஒரு படம் பண்ணுங்க" அப்படின்ருக்காப்புல. என்னடா நம்ம சின்ன இதுல வச்சிருந்து இவரு பெருசா சொல்றாரே! ஏன்னா அப்ப வந்து அந்த ஒரு பொசிஷன்ல இருந்திருக்காங்க. அப்ப சொல்லும்போது, அப்புறம் "நீங்க பேப்பர்ல விளம்பரம் மட்டும் குடுங்க" அப்படின்ட்டு "மத்தத நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னேன். மேக்ஸிமம் இந்த மாரி வந்து தலைவரா இருக்கட்டும், சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், இன்னும் குறிப்பிட்ட அந்த ஒரு ஹை ரேஞ்சுல இருக்கக்கூடியவங்க இத பண்ணியிருக்காங்க. எத வச்சு சொல்றேன் அப்படின்னா, எந்திரன் படத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச்ல வந்து சூப்பர் ஸ்டார்கள் வாங்குன சம்பளம் இந்த பட்ஜெட்ல ஸ்டார்ட்டிங்ல ரூ. 1 தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க அவ்வளோ பெரிய பொசிஷன் வந்துட்டு இத பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த மாரி எம்ஜிஆர் அவர்கள் இந்த மாரி இன்னும் முக்கியமான ஹீரோக்கள் நம்ம அத பத்தி தனியா பேசலாம். இது வந்து நடந்திருக்கு. இதுல ஒரு ஹேப்பியான விஷயம் என்னன்னா, இதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. இத தாண்டி வந்து இப்ப ஃபன்னான ஈவென்ட்க்கு வரேன். பல்லாண்டு வாழ்க படம் நீங்க பார்த்திருப்பீங்க. கான்செப்ட் வந்து ஒரு வித்தியாசமான கான்செப்ட் அப்ப. அப்ப டூயட் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல போயிட்டு இருக்கும்போது, இப்ப நான் அந்த படத்துக்குள்ள போனாலும் நான் உள்ள ரொம்ப போயிருவேன். ஏன்னா ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம். இப்போ அதுல வந்து எல்லா கைதிகளையும் வந்து திருத்துற கான்செப்ட். திருத்துற கான்செப்ட்ல வந்து எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்ற காட்டும்போது நமக்கு ரியலா நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது அவங்க வில்லன்லாம் பார்த்துட்டு அப்படியே எனக்கு ஒரு பயம் கலந்த ஒரு ஃபீல் எனக்கே அப்ப வந்தது. ஏன் நான் அத பதிவு பண்றேன் அப்டின்னா, அவங்கள மத்த எல்லா படத்துல பார்க்கும்போது காமெடியா பார்த்தாலும் கூட, அந்த ரோல்ல ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது நமக்கு வந்து பயங்கரமா அத டியூன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இப்படிலாம் இருக்கும்போது, அவரோட கண்ண காட்டும்போது அந்த திருக்குறள் வரும். "அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனை தேவனென்று போற்றுவோம்" அப்படின்ட்டு ஒரு அட்டகாசமான பாட்டு. அப்போ வேற ஒண்ணும் இல்ல. இந்த லைட் விழுந்துருச்சு. அப்போ இந்த மாரி ஒரு இதுல, இப்படி ஒரு வாய்ப்பு எல்லாத்தையும் தாண்டி, அந்த படத்துல உள்ள கேரக்டர் வி.கே. ராமசாமி அவர்களே அத வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து எம்ஜிஆர் வந்து கொன்றணும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கும்போது, இவர் தான் வந்து ஷேவ் பண்ணி விடணும் எம்ஜிஆருக்கு அப்படிங்கும்போது, அவர் கண்ண பார்த்தோனே அவங்க மனசு மாறிருவாங்க அப்படின்ற மாரிலாம் காட்டியிருப்பாங்க. எல்லாம் சரிதான். என்ன நம்பி நீங்க எப்படி இந்த கத்திய குடுத்து இப்படி ஒரு சீன்ல நடிக்க வச்சீங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இத கேட்டோனே விழுந்து விழுந்து சிரிச்சிருக்காங்க. இத நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்களேன். அப்போ வந்து இப்ப மாரி டம்மி கத்தி அப்படி இல்லாம ஒரிஜினல் கத்திய குடுத்து சம்திங் அந்த சீன்ஸ் எடுத்திருப்பாங்க அப்படின்றது ஃபீல் ஆகுது. எல்லாத்துக்கும் டூப்ளிகேட் பண்ணுவாங்களா? அப்ப அது பண்ணாம தான் இருந்திருக்காங்க. இதுக்கான எவிடன்ஸ் வந்து எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வி.கே. ராமசாமி அவர்களுடைய இன்டர்வியூல இருக்குது. ஸோ அதுல உள்ள தகவல் தான் நானும் உங்களுக்கு சொல்றேன். அப்போ இப்படி ஒவ்வொன்னா இருக்குல்ல. இது மட்டும் கிடையாது. இப்ப மாட்டுக்காரன்ல வந்து இங்க வந்து பாருங்க அப்படின்ட்டு அந்த இன்சிடென்ட் சொல்றாங்க இல்லையா? அதாவது 2ண்ட் எம்ஜிஆர் உள்ள வருவாரு வீட்டுக்குள்ள மாட்டுக்காரன் உள்ள. அப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து தொழுவத்துல வந்து அந்த சீன் உங்களுக்கு தெரியும். அந்த சீன்ல வந்து அவர் வக்கீல் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவர் வந்து பால் கறக்கிறது, இந்த மாதிரி தூக்குறது இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது ஒரு பர்ட்டிகுலர் டயலாக் அந்த டைமிங்ல அவர் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் வி.கே. ராமசாமி அவர்கள். அதாவது என்னன்னா, இங்க வந்து பாருங்க அசித் அப்படின்னு உடனே, ஏன் ஏசுநாதர் 2வது பொறந்துட்டாரா? ஏசுநாதர் பொறந்துட்டாரா? அப்படின்னு அந்த ஒரு டயலாக்குக்கு எம்ஜிஆர் ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்காரு. இத வந்து இவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அத ப்ரிவ்யூ ஷோ போட்டு பார்க்கும்போது பக்கத்துல இருந்து பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? செம்மையா இருக்கு அந்த காமெடி டைம். நல்லா போடுறீங்க அப்படின்ட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து இன்டர்வியூல பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போ ஒவ்வொரு இன்சிடென்ட்டா நான் இப்ப ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா? சும்மா அப்படியே ரஃப்பா அப்படி பார்க்கும்போது ஒரு லிஸ்ட் போட்டோம். இப்ப வி.கே. ராமசாமி அவங்க வந்தாங்க. அதுக்கு பிறகு சம்திங் இப்போ நான் பேசினேன். ஓகே இந்த 4 பேர் 5 பேர் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஏதோ சம்திங் இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் நான் மேபி விட்டுருக்கலாம். பட் இவ்ளோ பாயிண்ட்ஸ் சொன்னதுல இது எல்லாமே எவிடன்ஸ் இருக்கு. எல்லாமே ப்ரூஃப்ஸ் இருக்கு. இன்னும் கூட ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பா
மறந்துனா கூட அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது ஸ்டார்டிங்கில் டு எண்டு வரைக்கும் வந்து இப்போ நம்ம எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசியிருக்கோம். இதில் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு வந்து எந்த இன்சிடென்ட் பிடிச்சிருந்தது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போ உங்களை நான் வந்து ஃபேன்ஸாக பார்க்குறேன். ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இருக்கீங்க இல்லையா? அவங்கள நான் ஃபேன்ஸாக பார்க்குறேன். உங்களுக்கு இதில் எந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது? அதில் அவர் பண்ண அந்த தட்லே எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சா கூட வந்துரும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வந்து அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க இல்லையா? அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறையா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து இப்போதைக்கு வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களுக்கு எம்ஜிஆர் பற்றிய தகவல்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுபோக வந்து சினிமா துறை சார்ந்து நீங்கள் கேள்விப்படாத தகவல்கள் அதை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டு வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ ரீசன்ட் டயத்தில் வந்து இதை மட்டும் நான் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த ரீசன்ட் டயத்தில் இப்போ கூலி படம் ட்ரெய்லர் வந்துச்சு இல்லையா? இதில் வந்து ஒவ்வொன்றா போட்டு டீகோடிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒருவேளை இது டைம் ட்ராவல் மூவியாக இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு இருக்குது. மேபி அப்படியா இருந்ததுன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். ஏன் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் நடித்த ஃபஸ்ட்டு டைம் ட்ராவல் மூவி ஐ திங்க். வேறு எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சொல்லுங்கள். அப்படி ஒன்று இருக்குது. 2வது வந்து அப்படி ஒண்ணு இருந்தது அப்படின்னா, அதில பார்ட் எடுத்தோம்னா, இன்னும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் அதிகமா இருக்கும். அந்த மிஷின் இல்ல அந்த கரண்ட் ஷேர் அப்படின்றதுல. இன்னொன்னு எல்சிக்குள்ள கனெக்ட் ஆகும், ஆகாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. லோகேஷ் கனகராஜா எப்படினாலும் ஒரு சின்ன ஒரு கிளிப்ப போட்டு விடுவோம். கொண்டு வந்துரலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாப்புலன்னா, அது அட்டகாசமா போயிரும். ஸோ அந்த இது போய்க்கிட்டு இருக்கு. பட் அது வந்து ஒரு டீகோடிங் வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் ஸ்டார்ட்டிங் சொல்றது வந்து ஒரு அடக்கம் பண்ற இடம் இருக்கு இல்லையா? சிலுவை வச்சு அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல வந்து எதையோ தோன்ற மாரி ஒரு பெர்சன். அப்புறம் அந்த லைட், இந்த லைட்டுன்னு கம்பேரிசன் போட்டு என்னென்னமோ போட்டு வீடியோ போட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இது அதுவா இருக்குமோ? இது இதுவா இருக்குமோ? அப்படி இப்படின்ற மாரிலாம் நமக்கு ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்துது. ம். பட் அத பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சது. அத மட்டும் நான் ஷேர் பண்ணிட்டு முடிச்சுடுறேன். லோகேஷ் கதையே யாருக்கும் புரிஞ்சிடவே கூடாது. நீங்க நார்மலா பார்த்துட்டு அங்க வந்தோம்னா வேற லெவல்ல பஞ்ச் டயலாக்கும் மத்த விஷயங்கள் அது இதுன்னு வச்சு ஒண்ணு சூப்பரா பண்ணிறணும். அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவர் எடுத்திருக்காரோ! அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி உங்களுக்கு வந்து அந்த இத பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்னலாம் தோணுச்சோ, அத வந்து நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப ஒரு ஹேப்பியஸ்ட் மொமெண்ட்டோட என்ன அப்படின்னா, சூர்யா அவர்கள் ஸ்டேஜ்ல வச்சு கன்டினியூவா வந்து அவங்களுடைய ஆரம் ஃபவுண்டேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து இப்போ வந்து ஒரு உயர்ந்த இடத்த அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு வீடியோ போட்டு அதோடைய கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தேன். அத பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஸோ சூர்யா அவர்கள், அவரோட ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இதேபோல் விஜய் அவர்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பல நடிகர்கள் ஒருங்கிணைந்த அமைப்பு எல்லாம் சேர்ந்து இந்த மாரி அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த மாரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.